ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் பரக்கத் நிஷா. கோவம்ன்றது ரொம்ப பெரிய கொடிய நோயினே சொல்லலாம். இந்த கோபத்தை நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்மளோட வீக்கர் செக்ஷன் இருக்காங்கள்ல, தாழ்ந்தவங்க கிட்ட நம்ம அவங்களோட அன்பை அப்யூஸ் பண்ணுறதோ, அதே மாதிரி நம்மளை யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்கள ஹர்ட் பண்ணுறதும் தான் இந்த கோவம்ன்றது. நீங்களே கொஸ்டின் கேட்டு பார்த்து பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறவங்களோ இல்லை காலேஜ் படிக்கிறவங்களோ இருந்தோம், உங்கள் சார்ட்டையோ இல்லை ப்ரொஃபஸர்ட்டையோ போய் இந்த கோவத்தை உங்களால் காமிச்ச முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்க, இன்டர்னலில் கை வச்சுருவாங்கன்னு சொல்லி ஒரு பயம். சரி, அப்போ தானங்க சின்ன பிள்ளை. கொஞ்சம் வளர்ந்து நீங்கள் மெச்சூரிட்டி ஆகி ஒர்க் போகிறீங்க. அந்த ஒர்க் பிளேஸில் உங்கள் ஓனர்ட்டையோ இல்லை மேனேஜர்ட்டையோ இந்த கோவத்தை போய் காமிப்பீங்களா நீங்கள்? கண்டிப்பாக முடியாது. அங்கே இருக்கிற ப்ரெஷரை ஃபுல்லாக சேர்த்து வச்சு நம்ம வீட்டில் இருப்பாங்கள்ல, நம்மளை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ, யார் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லா கோவத்தையும் கத்தி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப 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 நல்லவங்கங்க. பட் இந்த கோவம் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு இருக்குல்ல, அதை அவங்கள எப்படியே கொன்றுங்க. அவ்வளோ ஹர்ட் பண்ணும், அவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் எத்தனை லைஃப்ங்க இருக்குது? ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இந்த ஒரு லைஃப்பில் எல்லாருமே ஹாப்பியாக இருந்துட்டு போய்ட்டுமே, இந்த ஒரு நிமிஷம் கோவத்துக்காக ஏன் நம்ம அத்தனை பேர்த்தையும் நம்ம மேலே யாரெல்லாம் அன்பு வச்சுருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ஹர்ட் பண்ணணும்? உண்மையாக சொல்ல போனால் நானுமே ஒரு ஆங்க்ரி பேர்ட்னே சொல்ல. எனக்குலாம் சீக்கிரம் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த கோவத்தினால நான் நிறையா விஷயத்த இழந்திருக்கேன். உண்மையாக மேலே நம்ம சொல்லணும்னா, இந்த கோபம் நம்மளோட மேலே யார் அன்பு வச்சுருக்காங்களோ அவங்கள மட்டும் ஹர்ட் பண்ணாது, நம்மளோட லைஃபே கண்டிப்பாக அதை அட்லாஸ்ட் அழிச்சிடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம யார் மேலாம் கோவப்பட்டு கற்றுனோமோ, யார் கூடலாம் சண்டை போட்டோமோ, அதெல்லாம் நம்மளே போய் வாலண்டியராக இப்போவே நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட ஹாப்பியான மார்னிங்கை நான் க்ரீன் டீயோட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு எந்த டீ பிடிச்சாலும் சரி இல்லை காஃபி பிடிச்சாலும் சரி ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொன்னதை மறந்துடாதீங்க. நோ கோவம் இன் ஆர் லைஃப். பி ஹாப்பி ஃபார் எவர்.